ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து தாய்நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக இணக்க சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய உறுப்பினர்களை கௌரவிக்கும் நோக்கிலான இந்த நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. எந்த ஒரு இனத்திற்கும் எதிராக நாம் போரில் ஈடுபடவில்லை. நாட்டை ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. நாடொன்றில் ஸ்திரமற்ற நிலைமை காணப்படும் பட்சத்தில் ஒருபோதும் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. அதனை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள ஸ்திரத்தன்மையை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அது எம் அனைவரதும் பொறுப்பாகும். சர்வதேச சமூகத்தினரும் மேற்குலக நாடுகளும் விரும்பும் விதத்தில் எம்மை ஆட்டி வைப்பதற்காக எமது நாட்டில் விரும்பிய விதத்தில் செயற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்பதனை நாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும்.